ஓ பொட்டிக்கார கம்பி அண்ணா நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கு. ஏன் இவ்வளவு வேகமா வர? அவசரம். நாய் மேல ஏறுற மாதிரி. நாயா? நான் நாய் மேல ஏறுற மாதிரி தான் சொன்னேன். நாயின்னு சொன்னா அப்புறம் உன் மேல வந்துருன்னு வச்சுக்கோ. ஏன்னா நானே இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிறேன். என்கிட்ட பேசுறதுக்கு யாராவது சாயிண்ட் பண்ணி விடலாம். அந்த அக்கா அந்த அண்ணன் எந்த அண்ணா புள்ள போட்டு அவரெல்லாம் வேணாம். அவருக்கு கிளி சீட் எடுக்காது. சீட் எடுக்காது. எங்க அண்ணா இருக்கிறாரு. எங்க அண்ணா தொப்பி போட்டு தொப்பி போட்டியா கண்ணாடி போட்டு இருக்காரு. நல்லா பேசுவாரு. அப்படியா? என்ன சொல்ற? அவரு போயிட்டு பீத்துக்கோ. அவரு போயிட்டு அவரு கூட போய் பீத்துக்கோ. ஓ அவர்கிட்ட போய் பேசுறதா? நல்லா பேசுவாரா? பேசுவாரு. அருமையா பேசுவாரு. அருமையா பேசுவாரா? சரி ஜாயிண்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஜாயிண்ட் என்ன புரோக்கர் வேலை பாக்குறீங்க? சரி விடுறா கோவப்படாதண்ணா. நான் தூரத்துல இருந்து கூப்பிட்டு வாங்குறேன். வருவாருல்ல? சொல்லிக்கோ. சரி ஒரு பாபா வந்து நீ கொடைய மூடி போடா. அண்ணா தூரு வேம்பலங்க காத்தால ஊம்பளையே. ஏடா மெல்லமா தள்ளி விட்டாவே ஏண்டி ஏண்டி கண்டா ரோடு ஏண்டி எப்படி தர்ற? ஏய் அப்பா ஒட்டி ஓடுது வந்து நீ யாரை பத்தி சொல்ற? ஏய் என்கிட்ட இப்படி எல்லாம் பேச கூடாது. பேச கூடாது உங்ககிட்ட. தூக்கி போட்டு போ. ஓ உம்மா போட்டு நெரிச்சிருக்கணும் சொல்ல. சரியா? ஏன்னா அப்படி கூப்பிட்டு என்ன கெட்ட வார்த்தை பேசுறாரு. எப்படி கூப்பிட்டேன்? ஆத்தூரு வேம்பலதான் இல்ல. ஏன் அப்படி கூப்பிட்டேன்? ஏன் அப்படி காட்டியம்மா? கத்திரிக்காய் காம்பளையும் கத்திரிக்காய் சொட்டு கத்திரிக்காய் காம்பளையும் ஏ புண்டவாயா என் கால் கட்டி கேடுது. ஓ சொட்டு கால் வச்சுட்டு அப்படிதான் கேட்க. சரி நீ உள்ள போய் உட்காரு. நான் அவர் பாத்துக்கிறேன். ஏப்பாப்பா ஏப்பாப்பாவா? ஏன்னா இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிறேன். எங்கனா கை வைக்கிற பூச்சி பூச்சி பூச்சியெல்லாம் தட்டு விட கூடாது. பாப்பா ஒண்ணு சொல்லும் போது கேளு. ஏன்னா பூச்சி அங்கதான் சொல்றதா? பூச்சி தான் சொல்றது இல்ல. ஏன்னா பொம்பளைங்க தொட்டு பேச கூடாதுன்னா கை காட்டினா பாக்குறது தப்பா நினைக்க மாட்டாங்க. அதனால ஏன்னா பொட்ட பிள்ளை அங்க கை காட்டுறாங்க. ஏன்னா என்னைய தொட்டு பேச கூடாது. எனக்கு பிடிக்காதுண்ணா. பாப்பா நான் வந்து அடுத்த வருஷம் ஐயப்ப கோயில் மாலை போடுறேன். அடுத்த வருஷம் ஐயப்ப கோயிலுக்கு. அதனால நான் விரதம் பொட்ட பிள்ளைங்கள கண்டிப்பா தொடவே மாட்டேன். தொட மாட்டேன்னு சொல்றேன். என்னையெல்லாம் இப்படி தொட்டு பேசணும்னு வச்சுக்கோ. என்ன பண்ணுவ தெரியுமா? அது வரைக்கும் நான் என்ன சும்மா என்ன பண்ணுவேன்? இப்படி ரெண்டு பேர்ல விட்டு இப்படி ரெண்டு பேர்ல விட்டு இப்படி என்கிட்ட நீ இப்படியே பேசிட்டு இருந்தா வச்சுக்கோ. அப்படியே இழுத்து வச்சு நல்லா அறுத்து போடுவேன். ஏன்னா இப்படி அழகான தல தலன்னு தக்காளி போட மாட்டோம். பல பலன்னு பப்பாளி போட மாட்டோம். விழு விழுன்னு வெள்ளி புஞ்சாடுன்னு சொல்ல மாட்டேன். சரியா? வந்திருக்கிறேன். ரசிக்க தெரியாது உனக்கு? ஓ என்னங்க ரசிப்பு தன்மை வெங்காயம் நசுக்கிறது அதுல நசுக்கிறது. ஏன்னா பாட்டு பாட தெரியாது உனக்கு. பொட்ட பிள்ளைங்களுக்கு